ஹலோ கைஸ், நான் தான் ஆல்ரவுண்டர் சேனல் ஆகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டேயில் மினி பார்த்தீங்கன்னா லஞ்ச் விளாக் தான் எடுத்துருக்கோம். எப்படின்னா நார்மலாக செய்கிற மாதிரி ஒரு மாதிரி கலெக்ஷனாக எடுத்துருக்கோம். எப்படி வரப்போகுது தெரியல ரிசல்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா செஞ்சது ஃபுல்லாக அக்கா தான் செஞ்சாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நமக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறையா காம்படிஷனாக இதுக்கப்புறம் போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்னால், நம்ம வீட்டில் மட்டன் தாங்க வாங்கியிருந்தாங்க. மட்டன் வாங்கிட்டு அதில் ஏதோ சவுரொட்டியாக செவுத்துல அடிச்சா வேறு ஒட்டிக்குங்கிறாங்க. அந்த ரொட்டி தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் குக் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அஞ்சு போட்டு எண்ணெயில் ஊற்றி மஞ்சள், கரம் மசாலா இதுதான் போடுறாங்க. போட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுறாங்கங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் இல்லை, சின்னோண்டு. அது எப்படி சொல்கிறதுனா ஒரு கத்திரிக்காய் சைஸில் தான் இருந்தது. அதான் கேட்டால் இப்படி சொல்கிறாங்க, அதே 150. சரி ஓகேன்னு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபைனலாக வதக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, தண்ணி குழம்புன்னாங்க. என்னடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரின்னு ஒரு தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா அதுவும் ஓகே தான் அப்படின்னு மாதிரி தான் மைண்ட் ஃபஸ்ட் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பீஸ்லாம் நல்லாவே குக் ஆகியிருந்ததுங்க. மட்டனில் நல்லா பீஸ் குக் ஆகியிருந்தது. போட்டு அந்த காய்கறி எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சூப் வச்சுருந்தாங்க. சூப்பில் பார்த்திங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதுவும் தான் எப்படி எல்லாத்தையும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பார்த்தோன்னே மூஞ்சில் அடித்த மாதிரி வேறு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ஐயோ ஒரு கோலா உருண்டைன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த டிஷ்ஷு தான் அது. அந்த வடைங்குவாங்களே, நம்ம சிக்கனு, கடலப்பயிறு அதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு மாவு மாதிரி பேஸ்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே எண்ணெயில் நம்ம வடை போட்டு எடுக்க மாட்டோம், அதே மாதிரி தான். அப்படியே ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதாங்க அது. பார்த்திங்கன்னா எல்லா லுக் வச்சு ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடுற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் அடுத்த வீடியோக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்காக பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகுங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலி அவுட்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி இதுதான் சூப்பு, இந்த குழம்பு, சாதம், அதான் செவரொட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா கோலா உருண்டை. நம்ம வாயிலே வர மாட்டேதுங்க, என்ன பண்ணுறது. இதெல்லாம் முன்ன பின்ன பேசியிருந்தா முன்ன வந்திருந்தால் வந்திருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு மிக நன்றி. பாய். பக்கா கிராமத்து சமையலுங்க. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலி வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட முடியும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நல்லா பெஸ்ட்டாக கண்டென்ட்டு, விளாக்ஸ் அண்டு எல்லாமே போடலான்ட்ருக்கேன். அதனால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தரமாக போட்டுடலாம். அதனால் மறக்காமல் நம்ம வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுருங்க. அப்போ தான் வரும். தேங்க்யூ, பாய், டு யூ, லவ் யூ ஆல்.